ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மழை கடுமையாக பெஞ்சிட்ருக்கு. அதனால் 65 சிக்கன் கிரேவி இதெல்லாம் செய்யலான்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாய்க்கு எலும்பு வந்துட்டுருக்கு. மழை கடுமையாக பெய்யுது, தெரியுதா? நல்ல மழை சோன்னு பெய்யுது. ஒயிட் ரைஸு, அதுக்கு சிக்கன் கிரேவி, அப்புறம் கீ ரைஸ் செய்ய போகிறேன். இது வந்து நாய்க்கு எலும்பு வச்சுருக்கிறேன். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சிக்கன் அலசி வச்சுருக்கிறேன். அப்புறம் இண்டியா கேட் ரைஸ் வச்சுருக்கிறேன். கீ ரைஸ் செய்கிறதுக்கு 65 செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், இது மாதிரி எனக்கு நிறைய லெமன் கிடைக்கும் போது ஜூஸ் பிழிஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன். அப்புறம் இங்கே பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், பெல்லாரி, கொத்தமல்லி, புதினா, தேங்காய் பால், கேரட்டு, அதாவது கீ ரைஸில் போடுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ரைஸை வந்து கீ ரைஸ் செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம் ஊறணும். சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஜாமான்லாம் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். இந்து உப்பு வந்து ரொம்ப எடுக்க மாட்டேங்குது, அதனால் நல்லா பார்த்துட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடியெல்லாம் மிளகாத்தூள், மல்லித்தூள் தான் போடுவேன். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மதுரையில் இருக்காங்க. அவங்க அன்னபூர்ணா இதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இது செஞ்சதுலேருந்து எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்களும் இங்கே எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே கிடைக்கல. எங்கள் ஊரில் கிடைக்கும், பட் இங்கே கிடைக்கல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம், மூடி போட்டு. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபார்ச்சூன் ஆயில், அதனால் கொஞ்சம் கலராக இருக்குது. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கீ ரைஸ் செய்கிறதுக்கு. பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, அப்புறம் பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி பூ, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பெல்லாரி 3 சேர்க்குறேன். உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு. நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு 2, 3 பீஸ் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி, புதினா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கு நான் 2.5 உலக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சாரி, 2.5 உலக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து 5 உலக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் 4.5 உலக்கு தான் ஊற்றணும். 5 உலக்கு ஊற்றினா குழஞ்சி போயிடும் சாதம். அதில் 1 உலக்கு வந்து திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். இது ரைஸுக்கும் சேர்த்து போடணும், அதனால் செக் பண்ணிக்கிங்க. சோம்பு, சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 25 போல் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் வெந்துருச்சு, இதை வடிச்சிடலாம். இந்த பாத்திரம் நான் ஏற்கனவே இதை வந்து வாங்கினது. இதை
யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கீ ரைஸுக்கு கொதிச்சிருச்சு. ரைஸை சேர்த்துடலாம், கலந்து விட்டுறலாம். கொதித்ததும் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. 2 தக்காளி, பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிடலாம். இங்கே இரும்பு கடாய் ஒன்று போட்டிருக்கிறேன் சிக்கன் 65 செய்கிறதுக்கு. கீ ரைஸ் வந்து கொதிச்சிருச்சு. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை மூடி போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாத்திரம் வந்து நான் மன்னார்குடியில் வந்து செய்ய சொல்லி வாங்கினேன். இந்த ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா அதில் போய் அழுக்கெல்லாம் சேருதா, இந்த மாதிரி எனக்கு அடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இரும்பு கடையில் செய்ய சொல்லி வாங்கினேன். எங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லோரும் வாங்கினோம். இப்போ அதை மூடி போடலாம். இப்போ கொஞ்சம் கேரட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது தம் போட்டணும். தம் போடும்போது இந்த மாதிரி தோசைக்கல், நாங்கள் பிரியாணிக்குன்னே இந்த தோசைக்கல் வச்சுருக்குறோம். இந்த தோசைக்கல் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ளேம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. இப்போ 65 போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. சிக்கனை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். சிக்கன் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஆயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். 65 திருப்பி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த தோசைக்கல் வந்து இந்த அளவுக்கு சூடு இருக்கணும். இந்த மாதிரி சூடாக இருக்கணும். 5 மினிட்ஸ் கழித்து அதை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதுலேயே தம்மில் அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். தண்ணி விடும் நிறையா. அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி வேகணும். பாருங்கள், தண்ணி விடுது பாருங்கள். மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு. இந்த அளவுக்கு தண்ணி வரும். நல்லா வதங்கணும். நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. 65 இன்னும் கொஞ்சம் செவக்கணும். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நல்ல தண்ணி வந்து எண்ணெய் கக்கிடுச்சு பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம இந்த மசாலா ஜாமான்லாம் சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அதெல்லாம் சேர்த்துடலாம். கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து சீரகத்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அதில் போட்டால் போதும்.
கரம் மசாலா 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்படியே இருக்கட்டும். அடுத்து 65 பார்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் செவக்கணும். அப்போ தான் சிம்மில் வச்சு வேக வச்சா தான் உள்ளே நல்லா வேகும். இப்போ கீ ரைஸ் பார்த்துடலாம். பக்கத்தில் எண்ணெய் சட்டியெல்லாம் இருக்குது, ஜாக்கிரதையாக எடுக்கணும். பாருங்கள், சூப்பராக அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது திறந்து அப்படி கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போடக்கூடாது. அப்படியே திறந்து வச்சிடணும். தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். $65 இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம். அடுத்தது சேர்த்துடலாம். மிளகு வந்து நல்லா 1 ஸ்பூன் போல் இடித்து சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு இடித்து தான் சேர்க்கணும், மிளகு தூள் போடக்கூடாது. இது இடையிடையே கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது, கீ ரைஸோடு சாப்பிடும்போது. உப்பு பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு போட்டாச்சு, கலந்து விட்டுருவோம். திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு கொதி வரட்டும். பச்சையாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, 65 ரெடி ஆயிடுச்சு, ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம், பெற்றோரை பாதுகாப்போம், விவசாயம் போற்றுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.